ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பர்மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சூப்பர்மேனை அழிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய கம்பெனியை சேர்ந்த ஓனர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் வந்து ஒரு பெரிய யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி பெரிய பெரிய ஜெயிண்ட் எல்லாம் வச்சு சூப்பர்மேனை மூவ்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு சூப்பர்மேனை அழிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில் சூப்பர்மேன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவரை அழிச்சாரா இல்லையா, இந்த யூனிவர்சல்னால எர்த்துக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜேம்ஸ் வந்து இந்த கதையை ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. கதையில சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். ஆனால் ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்றுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் சூப்பர்மேனும் அந்த ஜெயிண்ட்டும் போடுற அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த 3Dயில் பார்த்த எஃபெக்டாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் டைரக்டர் காமிச்ச விதம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபைட் சீன்லாம் காமிச்சதாக இருக்கட்டும், சூப்பர்மேன் வந்து அந்த அட்லாண்டிக் கடலுக்குள்ளே போகிற அந்த எஃபெக்டை காமிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சினிமோட்டோகிராஃபர் காமிச்சிருக்காரு. படத்தில் பெருசாக மியூசிக்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. படத்தில் விஎஃப்எக்ஸை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஹாலிவுட் படத்தில் எப்பயுமே வேறு லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் விஎஃப்எக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் டேரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த வில்லன் ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். அதே மாதிரி சூப்பர்மேன் பண்ணுற சில சீன்லாம் பார்க்கும்போது, என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் கதையை என்னதான் நல்லா கொண்டு போயிருந்தாலும் சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கலாம். அதே மாதிரி வில்லன் ரோலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கணும். சூப்பர்மேனோட ரோலை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கணும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே சூப்பர்மேன் என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இருக்கும். கடைசி கிளைமேக்ஸில் சூப்பர்மேன் மாதிரி இன்னொருத்தர் வருவார். அந்த ரோலை டைரக்டர் சூப்பராக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சில இடத்துலலாம் அந்த குறையலை தீர்த்து வச்சிருந்தா உண்மையிலேயே இது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஒரு டப்பிங் படம் தான். அதனால டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதில் எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.2 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.